Hi friends, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம் இந்த வீடியோவில், ஓகேவா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சார்ட் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் 3 டைம்ஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஆஃப் தீபம், அந்த விளக்கு இருக்கும்ல, அது வரைய போகிறோம். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தம் 2 விளக்கு கிடைக்கும் பெருசாக, ஓகேவா? ஃபுல்லாக ஒரு விளக்கு மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி 2 பீசஸ் கிடைக்கும். நம்ம வந்து 3 டைம் ஃபோல்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம பண்ண போகிற கார்டே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஷீட் எடுத்து ஒரு பெரிய விளக்கு மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ எடுத்தாச்சு. 2 பீசஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கீழே பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா பிங்க் வித் பிங்க் தெரியல, அதனால இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு பீஸை மட்டும் இப்படி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே அந்த விளக்கு எரியிற மாதிரி இருக்கும்ல, அந்த தீபம் மாதிரி, அந்த இடத்துல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று பக்கத்தில் ஒன்று சேர்த்து ஒட்டிடுங்க. ஸோ இப்படி ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம இந்த 2த்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து தான் ஆகணும். ஸோ அது தெரியாமல் நான் ஒன்றா சேர்த்து வச்சுட்டே ஒட்டிட்டேன். இப்போ 2த்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ 2த்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு மாடலுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸில் மட்டும் சும்மா கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் இடத்துல மட்டும் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ 2 சைடும் ஒட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதை வந்து இப்போ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிறதுனா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து திறந்துட்டு மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் பண்ணுறதை பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பிரிச்சுட்டதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், ஓகேயா? அது உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த 2த்துக்கும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 க்ரீன் கலர் ஷீட்டையும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் கார்டுன்னு சொல்லலாம். டக்குன்னு செஞ்சு நம்ம யாருக்காவது தீபாவளிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஓகேவா? எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு ஏதாவது க்ரீட்டிங் கார்டு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் போட்டு ஒட்டியிருக்கேன், ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த தீபத்தில் மட்டும் எல்லோ கலர் உள்ளுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ எல்லோ கலர் அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம்னு சொல்லி பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரஷ் பெனில் கொடுக்குறேன். ஸ்கெட்சு, மார்க்கர் இந்த மாதிரி பிளாக் கலரில் எது வேணால் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி கொடுக்குறது பிடிக்கலனா ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்துட்டு மார்க்கர் பெனில் கொடுத்தேன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், லுக்காக தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பட்டாசு வெடிக்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பட்டாசு அடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ போடுவேன்னு எனக்கே தெரியாது, திடீர்னு இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கார்டு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் வச்சு செய்யணும் அப்படின்னா இந்த கார்டு கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் இருக்காது. ஸோ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வந்து உங்கள் தம்பிக்கு, தங்கச்சிக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சும்மா கொஞ்சமாக நம்மளுக்கு சார்ட் பேப்பர் இருந்தாலே இது செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடுமே நான் வந்துட்டு அவுட்லுக்கில் மட்டும் இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன், அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து வெளி சைடில் இந்த க்ரீன் கலர் பேப்பர் ஓட்டணும்ல, அங்கே மட்டும் சும்மா பட்டாசு மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டாசு வரைஞ்சி விட்டுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெக்கரேட்டிவாக அந்த இடத்துல ஏதாவது லெட்டர்ஸ் மாதிரி எழுதலாம், அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு சரி திவாலி கார்டு தானே, அதனால் பட்டாசு வரையலான்னு வரைஞ்சேன். பட் அது அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் வேறு மாதிரி உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. இந்த ஒயிட் கலர் ஃபினிஷிங்க்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஷீட்டில் பண்ணுறது பிடிக்கலனா பிங்க் கலர் சார்ட் பேப்பர் இல்லாமல் வேறு கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ஓகேவா? ஒரு சிம்பிள் ஐடியா, நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு அதையும் பாருங்கள். பாய் 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 பாய்.